அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே சாதுல் விசாய். நான் திருச்சி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி வித்யாலயாவில் 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் சாலை பாதுகாப்பை பற்றி பேசப் போகிறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் வள்ளுவரின் வார்க்கேற்ப எனதுரையை ஆரம்பிக்கிறேன். என்னை போன்ற குழந்தைகளிடம் சாலை பாதுகாப்பை பற்றி கேட்டால் என்ன சொல்வோம் என்று தெரியுமா? சிவப்பு, மஞ்சள், பச்சை போன்ற நிறங்களை தான் சொல்லுவார்கள். அதற்கு பொருள் என்னவென்று தெரியுமா? நில், கவனி, செல். ஆனால் நாம் அதை பயன்படுத்துகிறோமா? இல்லை. நிற்கவும் மாட்டுகிறோம், கவனிக்கவும் மாட்டுகிறோம். காவலர்கள் இருக்கும் பொழுது செல்லுகிறோம். அடுத்ததாக தலைக்கவசம், உயிர் கவசம் என்று சொல்கிறோமே, ஆனால் அதை அணிந்து கொண்டாலும் அதற்கிடையே செல்போனை சொருகிக் கொண்டு ஏதோ பேசிக்கொண்டு சாலையை கடக்கிறோம். முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், காலில் செல்லுவோம் அல்லவா, அப்பொழுது சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கு ஆளாகி விடுவோம். பள்ளி, மருத்துவமனை போன்ற இடங்களில் ஒலிப்பான்களை மெதுவாக ஒலித்து செல்லுங்கள். வலப்பக்கம், இடப்பக்கம் செல்லும் பொழுது ஒலிப்பான்களை உழைத்து கொண்டு செல்லுங்கள். பின்வருபவர்களுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், மது அறிந்து வண்டி ஓட்டாதீர்கள். நாமளே விபத்துக்கு ஆளாகி விடுவோம். நடப்பவர்கள் ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும் நடந்து செல்லுங்கள். ஒரு வழிப்பாதையை ஒழுங்காக பயன்படுத்துங்கள். ரயில்வே கேட்டில் செல்லும் பொழுது கதவு மூடியிருந்தால் சிறிது நேரம் கழித்து ரயில் சென்றது பிறகு நாம் செல்ல வேண்டும். முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், 0 is good என்ற அறிவிப்பு சொல்லியிருக்கார்கள். ஆகஸ்ட் 6 முதல் 25ஆம் தேதி வரை 0 விபத்து காட்டும் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர்களுக்கு 1 லட்சம் பரிசு போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பிக்கிறது. அடுத்ததாக ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்கிறேன். சாலை பாதுகாப்பை பற்றி சொல்கிறேன். 2021 இது ஆண்டின் படி 1,83,000 பேர் சாலை பாதுகாப்பில் இறந்திருக்கார்கள். காரணம் நாம் தான் இதற்கெல்லாம் காரணம். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், மனம் பதறாமல், கவனம் சிதறாமல், வேகம் கவனித்து, விதிமுறையை மனதில் இருத்தி, தலைக்கவசம் அணிந்து தலைமுறையை காப்பாற்று. சாலை பாதுகாப்பை மதிப்போம், சாவினை தவிர்ப்போம். இறந்த காலத்தை புதை பொருளாய்வாளர் எடுத்துக்கொள்ளட்டும். எதிர்காலத்தை ஜோதிடர்கள் வர்ணிக்கட்டும். நிகழ்காலத்தை உன் இதய துடிப்பு மட்டுமே நிர்ணயிக்கட்டும். இத்துடன் இந்த வாய்ப்பினை அளித்த ஒலிம்பியாட் நிகழ்ச்சிக்கு, சாலை பாதுகாப்பை சொல்ல வாய்ப்பினை அளித்த இந்த ஒலிம்பியாட் பகுதிக்கு எனது நன்றியை கூறி எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வளர்க எம் நாடு. நன்றி.